தாயாக, அரவணைப்பில் தந்தையாக அன்று நீங்கள் கற்பித்த பாடங்கள் இன்று எங்கள் மனதில் மதிப்பையும் மகிழ்ச்சியையும் தந்திருக்கிறது. நீங்கள் கற்பித்த பாடங்கள் வெறும் பாடங்கள் அல்ல, எங்களின் வாழ்க்கை பாடங்கள் என்ற வரிகளுக்கெல்லாம் சொந்தக்காரர்களான த ஒன் அண்ட் ஒன்லி அருண்குமார் தமிழையா அவர்களை அன்புடன் கருத்துரை வழங்குமாறு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மண்புழுவாய் உழைத்து என்னை ஆளாக்கிவிட்ட எனது பெற்றோர்களுக்கும், தனது முதுகெலும்பை ஏணிப்படிகளாக்கி இந்த ஆசிரியர் நிலைக்கு உழைத்துவிட்ட எனக்கு கற்பித்த ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் இந்த நேரத்தில் நான் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த ரீயூனியன் விழா அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது, ஏன்னா இது எனக்கு ஒரு 3வது அனுபவம். ஏன்னா நான் முதலுக்கு வந்து இந்த ஸ்கூல் தான் வந்து எனக்கு தாய் வீடு. நான் எப்பவும் சொல்லுவேன், இப்பவும் சொல்லுவேன். நான் புகுந்த வீடு வந்து குருகுல ஸ்கூலாக இருக்கலாம், ஆனால் நான் பிறந்த வீடு வந்து இந்த காமரா ஸ்கூல் தான். என்னை வந்து இந்த ஆசிரியர் பணியில் என்னை முழுமைப்படுத்துறது இந்த பள்ளி தான். எனக்கு தலைமை ஆசிரியராக இருந்த பஞ்சன் சார், அதுக்கடுத்தது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா சுப்பிரமணியன் சார். ஸோ நாங்கள் இந்த ஸ்கூலை பொறுத்தளவுக்கு காலையில் வருவோம், சாயங்காலம் வீட்டுக்கு போகிறப்ப கூட மனசு வராது. 6:30 மணி வரைக்கும் இருந்தாலும் இருந்துட்டு தான் போவோம். அதே மாதிரி எங்களுக்கு விளையாட்டுத்துறை, இந்த பாட சம்பந்தமான துறை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. எங்களுக்கு 2 தூண்களாக வந்து யார் இருக்காருன்னா பிடி சார் சொல்லுவேன், 2 பேருமே. அது ஒரு விளையாட்டுத்துறையினாலும் நாங்கள் எல்லாம் சேர்ந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அதே மாதிரி எஜுகேஷன் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது ஆரம்ப காலத்துலலாம் நான் இந்த ஸ்கூலில் தான் வந்து எனக்குன்னு தனியாக ஒரு குச்சியே வச்சுருப்பேன், காரமரத்தம் குச்சியே வச்சுருப்பேன். ஸோ அடிவாங்க விஷயம் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இருக்கிறாங்க. நான் கிரவுண்ட்லேயே அடிப்பேன். நானும் சிவகுமார் சார் மட்டும்தான் அடிப்பேன். சார் பார்த்து போயிடுவார், சரி எப்படிக்கா அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு போயிடுவார். ஆனால் எங்கிட்ட படித்த பசங்க அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க, எனக்கு நல்லா நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிப்பேன். நான் வந்து உண்மையிலுமே சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் நான் வாத்தியாராக இருந்தேன், ஆனால் என்னுடைய குழந்தைகளுக்கு நான் வாத்தியாராக இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து அப்போங்கெல்லாம் வந்து சொன்னீங்க அப்படின்னா சொல்கிறத பர்ஃபெக்டாக செய்வீங்க. சொல்ல போனோம்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேர் சொல்லி, அதாவது ஐயான்னு தான் கூப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு கண்டிப்பாக இருப்பேன். எங்கிட்ட படித்த பிள்ளைங்க பசங்க வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப, ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே டீச்சர் ஃபேமிலி தான். அதனால் எங்கிட்ட படிக்கிற பசங்க பிள்ளைங்க எல்லாருமே நாளைக்கு ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப விரும்புவேன். அப்படி பார்க்கும்பொழுது பிள்ளையெல்லாம் பார்க்கும்பொழுது உண்மையிலுமே என்னை விட உயரமாக இருக்கிறீங்க, குணத்துலேயும் உயரமாக இருக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் நிறைய பேர் எனக்கு அடையாளம் தெரியல, ஒரு சில பேர் வந்து ஞாபகம் இருக்குது. பொதுவாக வந்து நான் கிளாஸில் எது சொல்வேன்னா 3 விதமான மாணவர்கள் உட்காந்துருப்பாங்க. ஒன்று நல்லா படிக்கிறவன், அவனை பற்றி பிரச்சனையே இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக படிக்கிறவன், அதாவது லோ, அவனை பற்றி பிரச்சனை இல்லை. அவனுக்கு புரியலன்னா டக்குன்னு கூப்பிட்டு உட்காந்து கேட்டுருவான், சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி நல்லா படிக்கிறவனுக்கு அதே மாதிரி தான், ஜஸ்ட் ஒரு புள்ளி வச்சா போது அவனை நீட்டாக கோலம் போட்டுருவான். இந்த 2 கட்டானா இருப்பான் பார்த்தியா, அவன் தான் இருக்கிறதுலேயே பிரச்சனைக்குரியாது. ஸோ இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மாதிரியான மாணவர்களையுமே அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப குறிக்கோளாக இருப்பேன். ஸோ ஒன்று நல்லா படிக்கிற மாணவர்களையும் நினைவில் வச்சுக்கலாம், அதே மாதிரி ஒரு பிரச்சனைக்குரிய மாணவர்களையும் நாம் நினைவில் வச்சுக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது எல்லாருமே வந்து நான் வந்து ஹேண்ட் ரைட்டிங் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். அப்படி பார்க்கும்பொழுது எங்களை படித்த பசங்க பொண்ணுங்க எல்லாத்துக்குமே வந்து பார்க்கும்பொழுது எங்களை படித்த பசங்க எல்லாருமே வந்து நல்ல ஒரு பொசிஷனில் பார்க்கும்போது உண்மையுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு சமயம் இந்த 10th படித்த அப்படி ஜெயபிரபா அந்த பொண்ணு வந்து பேச்சு போட்டியில் சிறப்பாக பேசி சென்னைக்கு அழைத்து போக வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. அப்படி பார்க்கும்பொழுது நான் பாஸ் சார் 3 பேருமே நாங்கள் சென்னை போனோம்.
சென்னை போய் அந்த பொண்ணு நல்லா பேசி அப்போவே வந்து பரிசு வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ இதையெல்லாம் வந்து இந்த நேரத்தில் ஏன் நான் நினைவுபடுத்துகிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கிட்ட படித்த பொண்ணுங்க இந்த அளவுக்கு நான் பெருமைப்படுத்துறதுங்கிறப்போ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். கால சூழ்நிலை கருதி எனக்கு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. உங்கள் மின்னல் வார்த்தைகள் எங்களது கண்ணன் அமுதங்கள். உங்கள் பேச்சு எங்கள் காதுகளுக்கு நீங்கள் போர்த்திய கௌரவ பொன்னாடை. அபிநயா அவர்களுக்கு நன்றி.